உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும், உலகத்துக்கே ரொமான்ஸ் தான். சார் சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது, வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற, கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரமும் சுக்கிர உச்சமும் என்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் யாருன்னா 11 குடையவன். உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு மேஷம், அதை 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அதே மாதிரி 6ஆம் இடத்திற்கு அதிபதி. இவர் வக்ரமாகிறார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சுக்கிரன் யாருன்னா 5 குடைய யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவர். இந்த யோகாதிபதி சுக்கிரன் என்னென்னா உச்சமடைய போகிறார். எப்பொழுது? ஜனவரி 20. அதான் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? செவ்வாய் வக்கரமாகுவதனால் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதால், ராசியில் செவ்வாய் வரார். ராசியில் செவ்வாய் வந்தால் என்ன ஆகும்னா, செவ்வாய் அது வக்கரம் பெற்ற செவ்வாய். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 6 குடைய செவ்வாய் வக்கரம் பெற்று ராசியில் அமர்கிறார். 6 குடையவன்னா யார்? ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அவர் வக்கரமாகிறார். அப்போது வியாதி, கடன், கஷ்டத்தை தரக்கூடியவன், தர வேண்டியவன். உங்களுக்கு உலகத்தில் கஷ்டம், கடன் எல்லாத்தையும் தர வேண்டியவன் என்ன பண்ணுறான்? வக்கரம் அடைந்து உடல் அமர்றான். உடலில் அமரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டமே இல்லாமல் போயிடும். நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிரிகளெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுவாங்க. அந்த எதிரிகள்லாம் வக்கரம் ஆகிடுறாங்க. அந்த எதிரிகளே இல்லாமல் போய்டுறாங்க உங்களை விட்டு. அதே மாதிரி செவ்வாய் வக்கரமாகிறதுனால, 11 கூடியவன் வக்கரமாகிறதுனால லாபங்கள் மட்டும் கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கான ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும். வேலை இவ்வளோ ஆர்டர்னா இவ்வளோ காசு, எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியாகவும் வராது. இவ்வளோ ஆர்டர்னால் இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு செட் ஆகும் பிஸ்னஸ்.
செவ்வாய் வக்கரத்தினால பெரிய கெடுதலான பலன்கள்னு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. 11 கூடியவன் வக்கரம், அவ்வளோதான். லாபம் குறைகிறது, பரவாயில்ல. தொழில் இருக்குல்ல, தொழிலில் ஆபத்துனா தான் பயப்படணும், பொழப்பு இல்லைனா தான் பயப்படணும். பொழப்பு இருக்குது, ஆனால் லாபம் மட்டும் கம்மியாக இருக்குது, அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் 4, 7, 8 பார்க்குறாரு. 4ஆம் வீட்டை பார்ப்பதால் என்ன ஆகும்னா, வீடு, மாடு, மனை போன்றவற்றை கெடுப்பார். ஏதாவது ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா 11 கூடியன் வக்கரம் பெற்றதால் ஏதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பூமி வாங்க போகிறீங்க, அல்லது இது பண்ணலான் இருக்கீங்க, இல்லை வீடு வாங்கலாம் கட்டலான் இருக்கீங்க, பூர்வீக சொத்தில் உங்கள் அப்பாவோட சொத்து, பூர்வீக சொத்து, உங்கள் தாத்தாவோட சொத்து, அதில் நீங்கள் வீடு கட்டலான் இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 4ங்கிறது அம்மாவோட உடல்நிலை, அதில் பாதிப்புகள் வர்றதுக்கு அதிகம். சுகஸ்தானம், சுகம் கெடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை மட்டும் கெடுப்பார். அப்போ 4ங்கிறது கற்பு, கற்புக்கு ஆபத்து. அப்படியே குருஜி, கற்புக்கு ஆபத்தா? நிறைய பேர் கற்புக்கு ஆபத்துன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இதில் ஹாப்பி அடைகிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் கொடுத்துட்டு தான் சொன்னேன், உங்கள் கற்புக்கு ஆபத்து வரப்போகுது. வரட்டு குருஜி, அதுக்கு ஆபத்து வராமல் தான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். நான் கூட அப்படி தான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். ஸோ அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஐ பார்க்கிறார், அடுத்து 7 பார்க்குறார். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்குவார். பிரச்சனைகள், குடும்ப உறவில் ஒரு சந்தேகங்கள், யார் கூட பேசுகிற, 12 மணிக்கு யார் கூட சேட்டிங் பண்ணுற, அதை என்ன போர்வை மூடிட்டு சேட்டிங் பண்ணுற, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சும்மாவே நல்லா புரிஞ்சிங்க. உலகத்தில் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன், பல பேர் கதையை பார்த்ததுனால சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் ஒரு அக்யூஸ்டாக இருக்கும் போதெல்லாம் கூட நீங்கள் எல்லாராலையும் நல்லவனாக மதிக்கப்படுவீங்க. உண்மையிலேயே க்ளீன் அண்ட் க்ளீனாக மாறினதுக்கப்புறம் தான் 26 சந்தேகப்படுவாங்க உங்களை. நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மை மட்டுமே பேசுங்களேன், உங்களை எல்லா சந்தேகமும் போடுவாங்க. அதே நீங்கள் 1ஆ நம்பர் அப்படியே மாற்றி மாற்றி பேசுங்களேன், அதை அப்படியே நம்பும் இந்த பூமி. அது என்னமோ தெரில, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப திருந்தி, நீங்கள் ஒரு லியோ மாதிரி திரும்ப பழைய லைஃப்பெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு லியோ மாதிரி பழைய லைஃப்பெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் அந்த புதிய வாழ்க்கையை இப்போ தான் புதுசாக நீ லியோவான்னு கேட்டு சாவடிப்பாங்க உங்களை. ஸோ அதனால் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க, அடுத்து 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட பலன்கள். ஸோ இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நல்ல விஷயம் என்ன, 12 கூடிய யோகாதிபதி உச்சம், பெண் குழந்தை பிறக்கப் போகிறது, குழந்தை சுபஜனனமாக போகிறது. ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை குருஜி, ஐவிஎஃப் பண்ணோம், ஐயுஐ பண்ணோம், எங்களுக்கு குழந்தை பிராப்தி மட்டும் கிடைக்கல. இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் நீங்கள் ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறதுக்கு சிறந்த மாதம். நீங்கள் குழந்தை உங்களுக்கு நேச்சுரலாகவே கூட ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும். சுக்கிரன் உச்சம் அடைகிறார். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க, கேட்டே இருக்க. நல்லா இருக்குது குருஜி, கீழே போய்ட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய சாத்தன், விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. வேள்விகளும் யாகங்களும் பூஜைகளும் இந்த மடத்திலே நடக்கிறது. இதில் கலந்து கொண்டு உங்களுக்குரிய எனிமிட்டி, அதே மாதிரி கடன், குழந்தை இல்லை, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.